தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்னும் நீக்கப்படாத நிலையிலும் இந்த ஆண்டும் வழக்கம் போல் ஜல்லிக்கட்டு காளைகளும் மல்லுக்கட்டும் காளையர்களும் தீவிரமாகவே தயாராகி வருகின்றனர். திணவெடுத்த திமில்கள், கூர்தீட்டிய கொம்புகள், மிரட்டும் கண்கள் என பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் கம்பீர தோற்றம் கொண்டவைதான் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள். வீரத்திற்கும் விளையாட்டிற்கும் பேறு பெற்ற தமிழினத்திற்கு இன்னும் ஒரு மணிமகுடம் ஜல்லிக்கட்டு விளையாட்டு. காளைகளும் காளையர்களும் களம் காணும் அழகை காண கண்கோடி வேண்டும் என்பது போல் பொங்கல் திருநாளன்று களை கட்டத் தொடங்கும் இந்த போட்டிகள். தமிழரோடு பொங்கலும் பொங்கலோடு ஜல்லிக்கட்டும் பின்னி பிணைந்த ஒன்றாகவே காலம் காலமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ்பெற்ற மதுரையில் இந்த ஆண்டும் காளைகள் முழு வீச்சில் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. போக்கு காளைகள் ஒருபுறம், களத்தில் நின்று விளையாடும் காளைகள் ஒருபுறம் என அன்றாட பயிற்சிகளால் களை கட்டுகிறது அவனியாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள். கிட்டிவாசல் வந்த உடனேயே எங்கள் காளைகள் அவுத்து விட்ட உடனே சீறி கொண்டு வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிடும். அதுதான் போக்கு மாடு. நின்று விளையாடும் மாடு என்றால் கட்டை அணைத்து கொண்டு வீரர்களை அரட்டி வெளியே சிறு நேரம் நின்று களத்தை சந்தித்து போவதுதான் விளையாட்டு மாடு என்று நாங்கள் பயன்படுத்துவோம். வேளா வேளைக்கு சிறப்பு உணவு, நீச்சல், நடை என நாள்தோறும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு களத்தில் இறக்க தங்களது காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர் உரிமையாளர்கள். பெரும்பாலான காளைகள் போக்கு காளைகளாக வளர்க்கப்பட்டாலும் சொற்ப எண்ணிக்கையிலான காளைகளே களத்தில் வீரர்களை எதிர்கொண்டு விளையாடும் வகையில் உருவாக்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு மாட்டை நான் 6 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது நாங்கள் கண்ணுக்குட்டியிலேருந்தே வாங்கி இதுக்காகவே இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே வளர்க்குறோம். இந்த மாடை நின்று விளையாடுற மாதிரி பயிற்சி கொடுக்குறதுக்கு நாங்கள் வாடிவாசல் மாதிரி ஊண்டி சின்ன வயசுலேருந்தே இந்த கண்ணுக்குட்டியை சின்ன பையங்களை வச்சு இதை பயிற்சி கொடுத்து நாங்கள் நின்று விளையாடுற மாதிரி நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கோம். சுத்து மாடுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கயரில் கட்டி 4 பசங்களை வச்சு அதை பிடிச்சி உசு கட்டி அதை அப்படியே பயிற்சி பண்ணுவோம். பயிற்சி பண்ணும்போது அது நின்று அங்கனக்குள்ளேயே சுற்றுதா அப்படின்னும்போது அது அப்படியே நின்று பழகி அப்படி சுத்த மாடாயிரும். போக்கு மாடுன்னு சொன்னால் நாங்கள் இந்த வாடி மாதிரி கட்டி அதை கயிறை அவுத்து விட்ருவோம். அவுத்து விடும்போது அப்படியே மாடு அப்படியே போகும்போது ஸ்பீடாக போயிடும். வருட கணக்கில் பராமரிப்பு, ஆயிரக்கணக்கில் செலவு என வீட்டில் ஒரு நபராக வளர்க்கப்படும் இந்த காளைகள் போட்டியில் வீரர்களை வெற்றி கொண்டு திரும்புவதே தங்களுக்கான கௌரவம் என்கின்றனர் அதன் உரிமையாளர்கள். இதுவரை ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்படாத நிலையிலும் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்க மனமின்றி வழக்கம் போல் களம் காண காத்திருக்கின்றன இந்த ஜல்லிக்கட்டு காளைகள். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து சரவணன்.